சென்னையில் குடிசை பகுதிகளில் வசித்து வரும் மக்கள் இட நெருக்கடி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் புறநகர் பகுதிக்கு வெளியேற்றப்படுகின்றனர். அவர்களுக்கு அரசு கட்டித்தரும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் போதுமான வசதிகள் இல்லை என புகார் எழுந்து வருகிறது. இது பற்றி அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. குடிசை மாற்று வாரியத்தின் கீழ் காஞ்சிபுரம் மாவட்டம் பெரும்பாக்கத்தில் சுமார் 10 கோடி ரூபாய் செலவில் 23,863 வீடுகள் கட்ட திட்டமிட்டு அதற்கான கட்டுமான பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளது. கோடிக்கணக்கில் பணத்தை செலவு செய்து கட்டப்பட்டுள்ள இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் பாதுகாப்பு அம்சங்கள் முறையாக பின்பற்றப்படவில்லை என்று புகார் எழுகிறது. கண்ணகி நகரில் இன்றைக்கும் 25,000க்கு குறைவான குடும்பங்கள் வசித்து வராங்க. ஸோ இது 2004 நடந்துருச்சு. இப்போது நம்ம 2015-16 இருக்கிறோம். ஆனால் கூட நம்ம இங்கே 60,000 வீடுகள் கட்டியிருக்கோம். இந்த 60,000 குடும்பங்களுக்காக தேவைப்படுற எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாமல் இங்கே வீடு கட்டியிருக்கோம். ஒரு ஸ்கூல் இல்லை, ஒரு அர்பன் ஹெல்த் போஸ்ட் இல்லை, ஒரு பால்வாடி இல்லை. 60,000 குடும்பங்கள் அப்படின்னா அட்லீஸ்ட் 60,000 குழந்தைகள் இருப்பாங்க. ஸோ எந்த விதமான விஷயங்களையும் அரசு யோசிக்காமல், அவங்களோட பழைய பிரச்சனைகள்லேருந்து எந்த படிப்பினைகளையும் எடுக்காமல் இத்தனை வீடுகள் மொத்தமாக கட்டி போட்டிருக்காங்க. ஏன் ஃபெயிலியர் மாடலை ரிப்பீட் பண்ணாங்க? மக்கள் என்ன ஒரு லேப் ராட்ஸா, எலிகளா அவங்கள மேலே எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு? ஸோ இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் கண்டிப்பாக வி ஆர் அப்போசிங் திஸ். ஏன்னா கண்டிப்பாக இத்தனை ஒரு மக்களை கொண்டு போகும்போது ஒரு ஃபெயிலியர் மாடலை கட்டிட்டு அவங்கள கொண்டு ஏனோ தானோன்னு நம்ம அனுப்புகிறோம். அது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. ஏற்கனவே பறக்கும் ரயில் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களால் சுமார் 20,000த்திற்கும் அதிகமானோர் குடும்பத்துடன் வெளியேற்றப்பட்டு செம்மஞ்சேரியிலும் கண்ணகி நகரிலும் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் அல்லலாடும் நிலைமை உள்ளது. இந்த நிலை பெரும்பாக்கத்திலும் தொடரக்கூடாது என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சென்னையின் குடிசைவாழ் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக அவர்களுக்கு அரசு இங்கு குடியிருப்பை அமைத்திருப்பது வரவேற்கத்தக்கது. அதே நேரத்தில் அந்த மக்களுக்கான கல்வி, சுகாதாரம், குடிநீர், சாலை மேம்பாடு போன்றவற்றிற்கான எந்த கட்டமைப்பு வசதிகளும் இங்கு இன்னும் அமைக்கப்படவில்லை என்பது கவலை அளிக்கிறது. அந்த மக்கள் இந்த இடத்தில் குடியேறிய பிறகு அவர்களுக்கான வாழ்வாதாரத்திற்கு அரசு என்ன வழி சொல்லப் போகிறது என்ற கேள்விகளுடன் தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தேவராஜுடன் எழிலரசன்.